எல்லாருக்குமே வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரௌன் சுகர் பபுள் டீ எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பபுள் டீ கடை எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குண்டு ஒரு கூட்டம், அதாவது ரசிகர் கூட்டம் எப்போவுமே இருக்கும். இந்த மாதிரியான பபுள் டீயை நீங்கள் கடையில் போய் வாங்காமல் வீட்டில் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ப்ரௌன் சுகர் பபுள் டீ செய்கிறதுக்கு தேயிலையை ஊற வைக்க போகிறோம். இப்போ இதில் நான் பயன்படுத்த போகிற தேயிலை அசாம் பிளாக் டீ. இது ஏன் இது நல்லதுன்னு சொன்னால், இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதைத்தான் நான் எப்போ செய்யும் பொழுதும் பயன்படுத்தி கொள்ளுவேன். இப்போ இதில் இருந்து 3 டீ பேக்கை ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. இது ஒரு ஆளுக்கான பபுள் டீ அளவு தான். இதை போட்டுட்டு நீங்கள் டீக்கு எந்த அளவு கொதி தண்ணீர் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு கொதி நீர் 120 ml இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டீ பேக் கொதி நீருக்குள்ளே தாளணும், அப்போ தான் நல்லா ஊறும். இது ஊறுறதுக்கு 12 நிமிஷம் எடுக்கும். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஓரமாக வச்சுக்கோங்க. டீ சுடுதண்ணியில் ஊற போட்டு 12 நிமிஷம் ஆயிட்டு இப்போ டீ தண்ணியில் இருந்து பேக்கை வேறு விரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ அதை இப்படி ஒரு நல்ல ஒரு வடி ஒன்று எடுத்துட்டு இப்போ டீ பேக்கை தூக்கி அந்த வடிக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா ஒருக்கா அமர்த்திக்கோங்க. அமர்த்தும் போது அந்த தண்ணி இருக்கிற இஞ்சி இருக்கிற டீயில் இருக்கிற அந்த டீ பேக்கில் இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே வரும். அவ்வளோதான். இப்போ இதை டீ பேக்கை வேறு விரிச்சுட்டு இப்போ டீயை ஓரமாக நல்லா ஆறும் வரைக்கும் வச்சுருவோம். அடுத்து டபியோக்கா வேக வைக்கணும். அதுக்கு நான் பேக்கெட்டில் ஆல்ரெடி செய்து கடையில் விற்கிறதா நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இது எப்படி செய்கிறேன்னு தெரியலன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் எப்படி செய்கிறன்றத ஒரு வீடியோவாக நான் செய்து போடுவேன். இப்போ இதை நாங்கள் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வைக்கலாம். அடுத்தது டபியோக்கா வேக வைக்கிறதுக்கு தண்ணி அளந்து ஒரு சட்டியில் வச்சிடலாம். அதுக்கு அடுப்புண்டை ஓன் பண்ணிவிட்டு இதை நான் கேட்டில் கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். 2.5 கப்பு தண்ணி அதை ஊற்றிக்கிறேன் இந்த பாத்திரத்தில். இப்போ நீங்கள் தண்ணியாக குளிர் தண்ணியாக எடுத்து கூட கொதிக்க வச்சாலும் அந்த தண்ணி நல்லா மெலமெலண்டு கொதிக்கணும். நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் கேட்டில் கொதிக்க வச்சு சீக்கிரமாக கொதிச்சிடுமன்றதுக்காக வேண்டி நான் கேட்டில் கொதிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். நெருப்பு நல்லா ஹையாக வச்சுக்கோங்க. என்னென்னு சொன்னால் அந்த தண்ணி நல்லா கொதி வரணும். வந்தது பிறகு நான் குறைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா மெலமெலண்டு கொதிக்குது. இப்போ இந்த டைமில் நாங்கள் டபியோக்காவை நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 கப் அளவு டபியோக்காவை இதில் சேர்த்துடலாம். இப்போ போடும்போது இது போய் கீழே அடையுது. அது எப்போ மிதக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நாங்கள் மூடி போட்டு மூடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெருப்பு மீடியமாக குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கரண்டி போட்டு லைட்டாக இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் மிதக்க ஆரம்பிக்குது. இப்போ மூடி போட்டுட்டு 3 நிமிஷம் வேக வையுங்க. இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுருங்க, மூடி ஒன்றும் துறக்காமல். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. இதை வடிச்சிடலாம். இப்போ ஒரு வடிதட்டில் எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை நல்லா கூல் தண்ணியில் கழுவிக்கோங்க. என்னென்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க. இப்போ எப்படி நூடுல்ஸை வடிச்சிட்டு கழுவிங்களோ அந்த மாதிரி. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரௌன் சுகர் கரைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது 2.5 மேசக்கரண்டி அளவுக்கு ப்ரௌன் சோப் சுகர் எடுத்துக்கோங்க. அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. இந்த சீனி நல்லா உருகி வரணும். அது வரைக்கும் கிளறிக்கொண்டே இருக்கணும். நெருப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. பொறுமையாக அது உருகி வரணும். 1 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு மேசக்கரண்டி அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தண்ணீர் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த சிரப்பு முருகக்கூடாது. அதுக்காக தான் மெதுவான நெருப்பில் வச்சு காய்ச்சணும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பித்ததும் இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற டபியோக்காவை நம்ம அதுக்குள்ளே கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் போதும் இதில் வேகிறதுக்கு. இந்த சிரப்பில் இதுபோல் 30 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டு கொண்டு இருக்கும் போதே ஒரு கொஞ்சம் நெருப்பு அதிகரிங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இந்த பதத்துக்கு நீங்கள் செஞ்சு எடுத்தீங்கன்னா போதும் இதுக்கு. இப்போ இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இனி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பபிள் டீ செய்ய போகிறோம். ப்ரௌன் சுகர் பபிள் டீக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி சர்வ் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல வந்து கிளாஸுன்ற அடியில் ப்ரௌன் சுகரில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற டபியோக்காவை நம்ம சேர்க்க போகிறோம். இது போல் நம்ம மேலும் கீழும் கொஞ்சமாக நம்ம இதனுடைய சிரப்பை வந்து நம்ம கிளாஸில் இழுத்து விட்டோம்னா வெளியில் நீங்கள் இருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும் அந்த பபிள் டீ. அடுத்து வந்து கிளாஸினுடைய பாதிக்கு வந்து நீங்கள் வந்து ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து டீ ஊற்றிக்கலாம். கடைசியாக பால் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து 120 ml ஃபுல் ஃபேட் மில்க்கு. இதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா கூலாக இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. ப்ரௌன் சுகர் பபிள் டீ ரெடி ஆகிட்டு. இதுக்கு ஒரு அகலமான குழாய் வச்சு ஸ்ட்ரோ பயன்படுத்திக்கோங்க. ஓகே நண்பர்களே, அருமையான சுவையில் எப்படி ப்ரௌன் சுகர் பபிள் டீ செய்கிறேன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முதல் ஐஸ் மைலோ எப்படி செய்கிறேன்ற செய்முறையோட கூட ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க விரும்பினா இந்த லிங்கினூடாக நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு. காட் பிளஸ் யூ.